வணக்கம். உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய பொருளாதார ஜாம்பவான், மனித உரிமைகளை பாதுகாப்பதில் எங்களை அடித்துக் கொள்ள ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவை அடுத்து ஆளப்போவது யார்? ஒரு பெண்ணா அல்லது எப்போதும் போன்று இப்போது ஒரு மூத்த குடிமகனாக இப்பொழுது ட்ரம்ப் அமரப்போகிறாரா என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உலக அளவில் இருக்கிறது. அமெரிக்காவா அல்லது மற்ற நாடுகளுடைய பொருளாதாரமா என்ற பார்வையில் யார் அந்த வெள்ளை மாளிகையை அலங்கரிக்க போகிறவர் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதை தான் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இப்போது நம் அரங்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்க வாழ் தமிழரான கோட்டீஸ்வரன் இங்கு அரங்கத்தில் இருக்கிறார். வணக்கம். அதே போன்று பாஸ்டனிலிருந்து சிவ ஐயாத்துரை மென்பொருள் விஞ்ஞானி மற்றும் இமெயிலை கண்டுபிடித்தவர் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். இவர்கள் இருவரும் யார் வெல்லப் போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்து அமெரிக்காவில் என்ன மாற்றம் வரப்போகிறது, அமெரிக்காவை தொடர்ந்து உலக அளவில் அந்த மாற்றத்தின் தாக்கம் இந்தியாவில் எப்படி பிரதிபலிக்க போகிறது என்பது அனைவரும் கை வைத்து விரல் குறுக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் தொடர்ந்து இன்னும் சில நேரத்தில் நாமும் அனுபவிக்க போகிறோம். முதலில் நாம் இப்பொழுது நம்முடைய விருந்தினரிடம் பேசலாம். இன்றைய நிலையில் உங்களுடைய பார்வையில் யாருக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது, ஹிலாரிக்கா அல்லது ட்ரம்பிற்கா? இப்போ வந்துட்டு இருக்கிற ட்ரெண்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளோரிடாவில் வந்து ஸ்விங் ஸ்டேட் அப்படின்ற ஃப்ளோரிடாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 95% அங்கே ஓட்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ ட்ரம்ப் இஸ் லீடிங் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் ட்ரம்ப் லீட் பண்ணிகிட்ருக்காரு. பட் இது ஒரு நெக் டு நெக் காம்படிஷன் தான். பட் இன்னும் வந்து வெஸ்ட்லலாம் வந்து இன்னும் இப்போ தான் போலிங் முடிஞ்சிருக்கும். ஸோ கலிஃபோர்னியா மாதிரி ஸ்டேட்லாம் 55 எலக்ட்ரல் ஓட்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் பொறுத்து தான் பார்க்கணும். பட் இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இஸ் ஹேவிங் அ ஸ்லைட் எட்ஜ் ஆஸ் ஆஃப் நவ். இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். வழக்கமாக பார்த்தீர்கள் என்றால் எப்போதுமே வந்து ஒரு ஆண் அதிபர் அப்படிங்கிறது மாற்றி இந்த முறை பிரச்சாரமே வேற மாதிரியாக இருந்தது இல்லையா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஆண்டுகளாக ஒரு தீவிர பிரச்சாரத்தை இருவருமே, இன்னும் சொல்ல போனால் பிரச்சாரங்களிலேயே ஒரு கருப்பு வரலாறையும் இந்த அமெரிக்க தேர்தல் பிரச்சாரம் அமைத்தது என்றெல்லாம் ஒரு விமர்சனம் இருக்கிறது. அந்த பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்னு சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலாக இந்த ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சாரம். இந்த டைம் வந்து ரிபப்ளிக்கன் பார்ட்டியில் இருக்கிற முக்கியமான இன்க்ளூடிங் புஷ்ஷை வந்து டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து சப்போர்ட் பண்ணலை. அண்டு த்ரூ அவுட் வேர்ல்டு இருக்கிற மீடியாஸ் எல்லாமே வந்து ஹிலாரி கிளின்டனுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர் நிறைய கார்ப்பரேட்ஸ், இன்ஃபேக்ட் ட்ரம்ப் வந்து ஸ்ட்ரகிள்டு டு ஈவன் கெட் த டொனேஷன்ஸ். ஸோ இவ்வளோ தூரம் வந்து எல்லாருமே ஒரு அணியில் நின்று வந்து ஒரு எலெக்ஷன் இது நடக்குதுன்னா இப்போ அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரியில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்குது. நிச்சயமாக. ஆனால் அவருக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரே ஒரு பெரிய தொழிலதிபர். மற்ற வேட்பாளருக்கு தான் அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு பணம் தேவைப்படலாம். ஆனால் இவர் பெரிய தொழிலதிபருங்கிறனால ஒருவேளை தேவைப்பட்டிருக்காம கூட இருக்கலாம். ரொம்ப முக்கியமான எலெக்ஷன், மிகப்பெரிய தேர்தல். அமெரிக்காவினுடைய அதிபர் அப்படிங்கிறவங்க உலகத்தினுடைய பல பகுதிகளில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இராணுவத்திற்கு உத்தரவிடக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கக்கூடியவர். உலக அளவில் மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய வலிமையான ஒரு அதிகாரம், ஐநாவில் ஒரு 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 வீட்டோ பவரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தலைவர் பொறுப்பை யார் ஏற்கப் போகிறார் என்ற ஒரு பெரிய ஆச்சரியமான கேள்விக்கு இன்று விடை காணப் போகிறோம். அமெரிக்காவிலிருந்து இமெயிலை கண்டுபிடித்து அதற்கான காப்புரிமையை வைத்திருக்கக்கூடிய தமிழர் சிவ ஐயாதுரை பாஸ்டனிலிருந்து இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா, உங்களுடைய இணைவுக்கு மிக்க மகிழ்ச்சி. நேற்றைய தினம் நீங்கள் இணைந்திருந்த போது ட்ரம்ப்புக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி ரிசல்ட் துவங்கினதுலேருந்தே ட்ரம்ப் லீடில் இருக்கார். ஆனால் இன்னொரு பக்கம் இன்னும் கலிஃபோர்னியா ரிசல்ட் வரலை. கலிஃபோர்னியாவில் ஸ்டார்ட் ஆகலை. 55 வாக்காளர் குழு அப்படியே அவருக்கு கிளின்டனுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரிசல்ட் மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. இன்னும் நெக் டு நெக்காக தான் போயிட்டுருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ட்ரம்ப்புக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், வணக்கம். இந்த எலெக்ஷன் வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ வந்து பார்த்தானா, அந்த என் கவுண்ட்டை பார்த்தனா வந்து ட்ரம்ப்புக்கு வந்து 273 votes இருக்கு ரைட் நவ். பார்த்தனா 273 எலக்ட்ரல் votes. இந்த எலெக்ஷன் வந்து ஹிஸ்டாரிக்கலி டிஃப்ரெண்ட். எதுக்கு தெரியுமா? ஹிஸ்டாரிக்கா பார்த்தானா டிபிக்கலி 3 ட்ரெண்ட் இருப்பாங்க ஒரு சொசைட்டியில். 3 ட்ரெண்ட். சரியா? தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா கரண்ட் பவர் ஆள்கள் இருக்காங்களா, அது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அடுத்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். அவங்க தான் ரெவல்யூஷனரிஸ், த கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ண பார்ப்பாங்க.
நான் இன்னொரு ட்ரெண்ட் வந்து இந்த நாட் சோ ஆப்வியஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். சர்டன் ஆள்கள் வந்து பெருசா ரெவல்யூஷன் சேஞ்ச் பத்தி பேசுவாங்க, பட் ஆக்சுவலி அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் சப்போர்ட் பண்றாங்க. அது வந்து இந்த பெர்னி சாண்டர்ஸ், அவனை பார்த்தானா பெருசா எலெக்ஷன் ரெவல்யூஷன்லாம் பேசிட்டு இருந்தான், பட் ஆக்சுவலி லாஸ்ட் மினிட் அவன் எல்லாம் ஓட் எடுத்து ஹிலரிக்கு தான் கொடுத்தான். ஸோ இந்த எலெக்ஷனை பார்த்தா ஃபேசினேட்டிங் வந்து, பிகாஸ் மீடியா, தி டெமோக்ராட், ரிப்பப்ளிகன், பெர்னி சாண்டர்ஸ் இவங்க எல்லாம் ஹிலரிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஈவன் த ஃபேக்ட் தட் இந்த எலெக்ஷன் இவ்வளவு க்ளோஸ்னா அதே ஒரு அமேசிங் திங். இப்போ ஏன் கவுண்ட் பார்த்தானா 273, 269, 273 ட்ரம்ப்புக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ கலிஃபோர்னியா வந்து டெஃபினட்டா ஹிலரிக்கு தான் போவாங்க. வந்து நிறைய இந்த ஹாலிவுட் இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் லிபரல் பேசிட்டு ஹிலரிக்கு தான் வருவாங்க. பட் ஃப்ளாரிடா அண்ட் ஒஹாயோ அதான் கீ ஸ்டேட்ஸ். இப்போ வந்து அவன் ஃப்ளாரிடாவில் வின் பண்ணிட்டு இருக்கான், அண்ட் அவர் வந்து ஒஹாயோவில் வின் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என் ப்ரிடிக்ஷன் வந்து ட்ரம்ப் தான் வின் பண்ண போறாங்க. இன்ஃபேக்ட் நான் ஓன் ட்விட்டர் சைட்ல என் ட்விட்டர்ல போனேன்னா ஒரு அக்டோபர் 29th நானே ஒரு போல் ரன் பண்ணேன். ஒரு ப்ராட் போல் 40,000 people வந்து vote பண்ணாங்க. அதுல வந்து massive support for Trump. Although that is not ஒரு perfect poll, but the trend is in spite of இந்த இவ்வளவு மீடியா ஹிலரிக்கு சப்போர்ட் பண்ற the average American வந்து in my opinion வந்து இந்த ட்ரம்ப் தான் சப்போர்ட் பண்றாங்க. அந்த கிரவுண்ட் ஸ்வெல் வந்து ட்ரம்ப் தான் இருக்கு. சிவா ஐயாத்துரை, அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னது மாதிரி பாப்புலாரிட்டியாக இருக்கட்டும் அல்லது கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், மீடியாவுடைய சப்போர்ட்டாக இருக்கட்டும், பெரும்பான்மை ஹிலாரிக்கு இருந்தது. கிரேவிஸ் என்ற ஒரு நிறுவனம் மட்டும் கருத்து கணிப்பில் வந்து பார்த்தீர்கள் என்றால் இருவருக்கும் டை என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தியது. இருவருக்கும் வந்து 50%, 50% அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கொஞ்சம் தமிழ் ப்ராப்பரா புரியுங்க. ஐ திங்க் நீங்க சொல்றீங்க அதாவது கிரேவிஸ் என்ற ஒரு போல், அதாவது கருத்து கணிப்பு நிறுவனம் மட்டும் பார்த்தீர்கள் என்றால் இருவருக்கும் 50-50% வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை நீங்க வந்து எப்படி பார்க்கறீங்க? இந்த போல்ஸ் வந்து ஹைலி டூபியஸ். சரி, அந்த போல்ஸ் வந்து இந்த போலிங்கே பண்றாங்களே, அந்த ஒரு விக்கிலீக்ஸ் ஒரு இது வந்துச்சு, அந்த ஜான் பொடெஸ்டா அந்த ஹோல் டிஎன்சி எப்படி போல் பண்றாங்களா இன்க்ளூடிங் மீடியா வந்து ஓவர் சாம்பிளிங் பண்றாங்க. ஸோ ஓவர் சாம்பிளிங் பண்ணி போலை மனிப்புலேட் பண்றாங்க. That is part of in the whole corruption part that has been going on in the election. Polling, media, establishment, all when the Hillary Clinton பின்னாடி இருந்திருக்காங்க. So poll வந்து 50-50 போட்டு 50-50 that means Trump இன்னும் வரும், because on the whole manipulation is taking place in the polling system even. So in fact தொடர்ந்து நிச்சயமா ஐயா, தொடர்ந்து உங்ககிட்ட பேசுறோம். உங்களுடைய அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன மாதிரியான சூழல் நிலவுதுங்கிறத பேசுறோம். முன்னதா அமெரிக்காவிலிருந்து அங்கு கல்லூரிகளில் அதுவும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட இருந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஆல்வின் ஜெரோம் முக்கியமான விஷயங்களை எல்லாம் கேட்டறிந்திருக்கிறார். டெமோக்ராட்டிக் கிளப்பை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் அவர் எடுத்த அந்த காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். வணக்கம் தேவேந்திரன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே எலெக்ஷன்ஸ் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. இந்த நேரத்தில் லோக்கல் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது என் கூட ரைலி பேரட் இருக்காங்க. Hi guys, it's great to be with you tonight. My first question for you is, America never had a woman president. அமெரிக்காவில் இதுக்கு முன்ன பெண் அதிபர் இருந்ததில்லை. இந்த முறை ஹில்லாரி போட்டியிடுறாங்க. இது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? Do you think it is a benefit for Hillary or not? You know, Alvin, that's a really great question. அமெரிக்கால இதுக்கு முன்னால பெண் அதிபர் இருந்ததில்ல. இதுல சாதகம் பாதகம் ரெண்டுமே இருக்கு. பராக் ஒபாமா எப்படி ஆப்ரோ அமெரிக்கர்கள் வாக்குகளை வாங்கினாரோ அதே மாதிரி ஹில்லரியும் பெண்களோட வாக்குகளை வாங்குவாங்க. நிறைய பெண்கள் உற்சாகமாகியிருக்காங்க. பிரச்சாரத்துல செக்ஷுவல் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இதுல அதிகமா பார்க்கப்படுறதுனாலையும் ஹில்லரி மீது காட்டப்பட்டிருக்க குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராகவும் இருக்கு. Oh, that's a nice answer. My next question for you is, ஒரு மாணவரா நீங்க இந்த ரெண்டு வேட்பாளரையும் எப்படி பார்க்கறீங்க? a political science student. Well, the two candidates are incredibly different. You know, Clinton has... ரெண்டு பேருக்குமே வேறுபாடுகள் இருக்கு. ஹில்லரிக்கு அரசாங்க பணியில 30 வருஷம் அனுபவம் இருக்கு. அதிபரோட மனைவியா இருந்தது, செனட்டராக இருந்திருக்காங்க, வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பதவிகள்ல இருந்திருக்காங்க. ஹில்லரி தனது வாழ்க்கை முழுவதுமே அரசியலுக்காக அர்ப்பணிச்சவங்க. அதே நேரத்துல ட்ரம்ப் ஒரு வியாபாரி. அவருக்கு முக்கியம் அவர் மட்டும்தான். இது அவங்களுடைய விளம்பரத்திலேயே பிரதிபலிக்குது.
fundraising events, and even their debate performances. So my third question for you is, ஏன் இந்த தேர்தல் அதிமுக்கியமானதா உலகம் ஃபுல்லா பார்க்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? Well, this is a very different election, and இது ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தல். ஏன் அப்படின்னா இந்த முறை ரெண்டு பேரையுமே மக்கள் வெறுக்கிறாங்க. வரலாற்றுல இது மாதிரி ரெண்டு வேட்பாளர்களையும் மக்கள் எதிர்த்ததே கிடையாது. ஹில்லரியை விட ட்ரம்ப் மோசமானவர். but they're both very unpopular with the American people. all right, my last and final question, please don't get me wrong. இதற்கு முன்னாடி தனி மனித தாக்குதல்கள் அமெரிக்க தேர்தல்ல இருந்திருக்கா? Presidential campaign. You know, the short answer is yes. Unfortunately, உண்மையா சொல்லணும்னா ஆமா, 1800கள்ல இருந்தே இது நடக்குது. அதிபர் ஸ்மித்துக்கு எதிரா ஜெஃபர்சன் அப்படிங்கிறவரு எழுத்தாளர்களை கொண்டு தாக்குனாரு. ஆனா சமீப காலத்துல பார்த்தா இந்த முறை அது அதிகம்னே சொல்லலாம். அதனாலேயே இது உலக முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு. and that's why it's garnered a lot of international attention, given a lot of the comments that both candidates have made and the negativity within both campaigns. கோடீஸ்வரன், நீங்க சொல்லுங்க. அதாவது பட்டம் பெற்ற மாணவர்கள், அதாவது டிகிரி வாங்கின டிகிரி ஹோல்டர்ஸ், அவங்க எல்லாருமே ஹிலாரியை சப்போர்ட் பண்றாங்க. பள்ளி கல்வி முடித்தவர்கள், அதாவது நான் டிகிரி ஹோல்டர்ஸ், அவங்க டிகிரி வாங்காதவர்கள் எல்லாரும் ட்ரம்பை சப்போர்ட் பண்றாங்க. அதற்கு பிரச்சார யூகத்தில் வந்து ட்ரம்ப் பயன்படுத்தின அந்த வார்த்தை ஐ லவ் போர்லி எஜுகேட்டட் பீப்புள்ஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். பெரும்பாலும் வந்து இந்த வட கரோலினா, ஓஹாயோ அந்த போன்ற, அதாவது கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய, அதாவது பட்டம் படிப்பு பெறாத பின்தங்கிய மாகாணங்களில் பிரச்சாரங்களில் எல்லாம் இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அது மட்டுமே காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுவும் ஒரு காரணம் தான். பட் அது கூட சேர்த்து நீங்கள் அவரோட போல் ப்ராமிஸில் சில விஷயங்களை பார்க்கணும் நம்ம. எஸ்பெஷலி அந்த சூப்பர் ரிச் டேக்ஸ், அது முன்னாடி ஹிலாரி வந்து அவங்க ஒரு 200,000, அதாவது மிடில் கிளாஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் டேக்ஸ் இம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானை ப்ரப்போஸ் பண்ணாங்க. இவர் வந்து ஒரு சூப்பர் ரிச், மேபி $1 million மேலே வர்றவங்களுக்கு மட்டும் சூப்பர் ரிச் டேக்ஸ். அது போக அதுக்கு ஒரு ஸ்லாப், அதாவது வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு 5 lakhs வரலும் எப்படி நம்ம டேக்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் 10 lakhsக்கு வந்து 20% அண்ட் 10 lakhs அண்ட் எபோவ் வந்து 30% ஸ்லாப். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்லாப் வந்து அங்கே கொண்டு வரதா ஒரு ப்ரொப்போசல் அவர் கொடுத்துருக்காரு. அது கூட வந்து நம்ம இப்போ ஒரு $50,000 மட்டும் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க அங்கே. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன, இட்ஸ் கிவிங் அ மீனிங்ஃபுல் லைஃப் ஃபார் தெம் இன் ஃபியூச்சர். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் அவர் மீட் பண்ணுறாரா, இல்லை பிரசிடெண்ட் ஆனார்னா அதை பண்ணுவார்னு ஒரு எதிர்பார்ப்பில் வந்து மக்கள் ஓட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஃபேக்ட்டு. இன்னொன்று வந்து மெயினாக வந்து இந்த இமிக்ரேஷன். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா வெள்ளையர்களுடைய வேலையை வந்து வெளிநாட்டுக்கு போயிடுச்சு, மேனுஃபேக்சரிங் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுச்சு. ஸோ he wanted to bring back the manufacturing sector back to US. அதை வந்து பெரிய அளவில் அதை தான் மக்கள் மத்தியில் பேசினார். இப்போ வர ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப அது பெரிய அளவில் மக்களை ஒரு ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். நிச்சயமா இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி அந்த கல்லூரியை சேர்ந்த டெமோக்ராட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன கருத்து கூட, இந்த முறை தான் அமெரிக்க மக்கள் 2 வேட்பாளர்களையும் வெறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருந்தாங்க. சிவா ஐயாதுரை, 2 வேட்பாளர்களையும் வெறுக்கக்கூடிய சூழல் தாங்க இருக்கா? 2 பேரையும் வெறுக்கும் பட்சத்தில் மாற்று வேட்பாளர்கள், அது டாக்டர் ஜில் கேரி ஜான்சன், இவங்கள மாதிரியான வேட்பாளர்களுக்கு இதெல்லாம் வந்து சாதகமாக அமையாதா? ஏன் அமையல? ஏன்னா இவங்க 2 பேர் தான் அமெரிக்க மக்களுக்கு பிடிக்காத வேட்பாளர் இருந்தும் ஏன் இவங்களே லீட்ல இருக்காங்க? அது வந்து கரெக்டா இல்லை. நிறைய பீப்புள் ட்ரம்ப் ஆக்சுவலி பிடிக்கிறது. இந்த எலெக்ஷன் என்னது தெரியுமா, ஓவரால் எல்லாரும் கொஞ்சம் வெறுப்புறாங்க. நாட் ட்ரம்ப்பை வெறுப்புல, ஓவரால் இந்த ஹோல் சிஸ்டம் வெறுப்பிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் தேர் இஸ் anger towards the whole system. ரிப்பப்ளிக்கன் அண்ட் டெமோக்ராட் 2-party சிஸ்டம், அதான் ஆங்கர் இருக்கு. அந்த சிஸ்டம் பார்த்தா ட்ரம்ப், கேரி ஜான்சன், ஜில் ஸ்டைன் எல்லாம் அவுட்சைடர்ஸ். ஸோ ட்ரம்ப் இஸ் ஆக்சுவலி ஒரு அவுட்சைடர். ஹில்லரி இஸ் மெயின்லி தி இன்சைடர் இந்த ஹோல் எலெக்ஷன்ல. ஸோ அந்த வெறுப்பு வந்து இந்த ஹோல் 2-party சிஸ்டம். அதர் திங் இஸ், நான் வந்து 4 degrees வச்சிருக்கேன் MIT-ல. நான் வந்து ஆக்சுவலி நாட் சப்போர்ட்டிவ் ஆஃப் ஹில்லரி. என்ன மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க. பீட்டர் தியல் ஃபார் எக்ஸாம்பிள், பேபால் சேர்மன், பேபால் ஃபவுண்டர், அவரும் வந்து ட்ரம்ப் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து மீடியா வந்து பெருசா சொல்லிட்டு இருக்கு, only stupid people வந்து ட்ரம்பை சப்போர்ட் பண்றாங்க. அது absolutely not true. Again, this is ஒரு false narrative மீடியா கொடுத்துட்டு இருக்கு. நிறைய ஸ்மார்ட் பீப்புள், பட் அவங்க வந்து குவாய்ட்டா இருக்காங்க. எதுக்கு தெரியுமா, அந்த ஹோல் மீடியா கேம்பெயின் வந்து
ஆர்ஆர் ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணானா என்னமோ பயஸ், அவங்க என்னமோ கிறுக்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க யூஎஸ்ல. பட் the whole media bias is on the cause. So yes, நிறைய வெள்ளக்காரங்க, poor people supporting Trump, middle class, but also very educated people also Trump support பண்ணிட்டு இருக்காங்க. So இது வந்து ஒரு error in the media, falsification மீடியால. நீங்களே ஒரு மென்பொருள் விஞ்ஞானி, அதாவது இமெயில் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. ஹிலாரி மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அதாவது ஸ்கேம் அப்படின்னு சொல்லணும்னா, இப்போது வந்து FBI ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் வந்து க்ளீன் ஷீட் கொடுத்து விட்டது. அதாவது நேற்று முன்தினம் அவர்கள் வந்து இந்திய நேரப்படி, நான் இந்திய நாட்கள் படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேற்று முன்தினம் வந்து அவர்கள் வந்து க்ளீன் ஷீட் என்று ஹிலாரிக்கு கொடுத்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு முந்தைய நாள் இந்த க்ளீன் ஷீட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஸோ ஐ திங்க் ஒரு 3-4 months ago நியூயார்க் டைம்ஸ் வந்து என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. என்கிட்ட கேட்டாங்க நான் என்ன நினைக்கிறேன் இந்த ஹிலரி கிளின்டன் ப்ரைவேட் இமெயில் சர்வர். நான் கிளியராக சொன்னாங்க இது வந்து அப்சல்யூட் வயலேஷன் ஆஃப் லா. அவங்க என்ன பண்ணுறாங்க, அன்எத்திக்கல், ஃப்ராங்க்லி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். பிகாஸ் ஒரு ப்ரைவேட் சர்வர் எடுத்து அவங்க பேஸ்மெண்ட்ல போட்டிருக்காங்க. அது எதுக்கு பண்ணாங்க தெரியுமா? FOIA இருக்கா, இந்தியாவில் வந்து RTI இருக்குல்ல, அதை மாதிரி யூஎஸ்ல வந்து FOIA இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அவங்க பர்சனல் சர்வர் ஆக்கிட்டு அந்த FOIA RTI அவாய்ட் பண்ணியிருக்கு, பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அப்சல்யூட்லி அன்எத்திக்கல். இன்ஃபேக்ட் நான் இந்தியாவில் இருந்தேன், ஒரு மேஜர் டாக் கொடுத்தேன் இன் டெல்லி. அங்கே வந்து ஒரு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மேஜர் அஃபிஷியல் வாஸ் சார். என்கிட்ட அப்போ கேட்டாங்க நீங்கள் இந்த ப்ரைவேட் சர்வர் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னேன் அப்சல்யூட்லி கிரிமினல். அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க ப்ரைவேட்டில் நாங்கள் எல்லாம் ஈவன் இன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் நினச்சோம் இது வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஹோல் திங், இந்த கோமி வந்து நிறைய ப்ரெஷர் அவர்கிட்ட. அவர் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிப்பப்ளிக்கன், சரியா? இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிப்பப்ளிக்கன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டெமோக்ராட், அவங்க வந்து இந்த ஹோல் இஷ்யூவை ஹைட் பண்ண பார்த்துருக்காங்க. FBI எம்ப்ளாயீஸ், கோமிட்ட எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா, அவங்க வந்து மேஜர் ரிவோல்ட் இருந்திருக்கு FBIல. அவங்க எல்லாம் நிறைய ஒரு 60 people ரிசைன் பண்ண போனாங்க. அதுக்கு தான் கோமி வந்து ப்ரெஷரை போட்டு திருப்பி ரீஓப்பன் பண்ணாரு. ஸோ இந்த ஹோல் திங் வந்து வெரி வெரி இன் மை ஒப்பீனியன் வெரி ஆர்கெஸ்ட்ரேட்டட். திருப்பி கொண்டு வந்து நல்ல ஒழிஞ்சு வைக்கிறாங்க. பட் பாட்டம் லைன், ஒரு ப்ரைவேட் சர்வர் ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பேஸ்மெண்ட்ல போட்டோன்னா கம்ப்ளீட்லி ராங், அப்சல்யூட்லி ராங். நிச்சயமா பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த தேர்தலில் ஒரு புதிய விஷயங்களாகவே இருந்துட்டு இருக்குது. இந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் நிறைய விஷயங்கள் பெரிய சர்ச்சைகளாகவும், நிறைய பெரிய சர்ச்சைகள் ஒரு சாதாரண விஷயமாகவும் எடுத்துக்கொண்ட ஒரு சம்பவங்களை எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த மாணவி குறிப்பிட்டது போலவே 2 பேருமே அமெரிக்க மக்களுக்கு ஒரு பிடிக்காத நிலை இருக்கிறதோ அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய பேர் தெரிவிச்சிருந்த கருத்துக்களில் புரிய முடிந்தது. இந்த நிலையில் குடியரசுக் கட்சியினுடைய மாணவர் அமைப்பை சேர்ந்த கனெக்டிகட் நகரில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் அமைப்பின் தலைவர் ஜானுடன் நமது சிறப்பு செய்தியாளர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். So John, my first question for you tonight is Donald Trump. He is the most controversial. டொனால்ட் ட்ரம்ப் அதிக சர்ச்சைக்கு பெயர் போன பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா பார்க்கப்படுறாங்க. அவரை ஏன் குடியரசுக் கட்சி தன்னோட வேட்பாளரா அறிவிச்சதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களோட குடியரசுக் கட்சி கடந்த 40 வருஷத்துல இது மாதிரி மூர்க்கமா சுதந்திர வர்த்தகத்தை எதிர்க்கக்கூடிய நபரை பார்த்ததே கிடையாது. ஒரு பொருளாதார மாணவரா நீங்க இந்த 2 வேட்பாளர்களையும் எப்படி பார்க்கிறீங்க? ஹிலரி, ட்ரம்ப், இவங்க 2 பேரையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ட்ரம்ப் அமெரிக்க வலதுசாரி தன்மையில இயங்கல. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள்ல குடியரசுக் கட்சியோட மோசமான வேட்பாளர் ட்ரம்ப். அதே நேரத்துல ஹிலரி மோஸ்ட் கரப்டட் பர்சன்னே நான் சொல்லுவேன். இந்த 2 பேருமே தேவையில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. Alright. John, my third question for you is why is ஏன் இந்த தேர்தல் உலக அளவுல இவ்ளோ முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு? Why the entire world has eyes on this election? The American political system for all of its history essentially has. இதுவரைக்கும் அமெரிக்காவில சோசியலிசமும் இருந்ததில்ல, அடிப்படைவாதமும் இருந்ததில்ல. ஆனா இந்த முறை ரெண்டுமே ஆதரவை பெற்றிருக்கு. அதனால தான் இவ்வளவு எதிர்பார்ப்பு இப்ப ஏற்பட்டிருக்கு. We've seen both socialism and this sort of rightist populism really gain traction in this country for the first time in a way that we really haven't seen here. My last and final question for you is, don't take me wrong, has character assassination. அமெரிக்க தேர்தல்ல இதுக்கு முன்னாடி தனி மனித தாக்குதல்கள் அது இருந்திருக்கா?
election? It has, but also just there's a really large cultural gap that exists in this country right now. ஆமா அமெரிக்காவுல கலாச்சார இடைவெளி அதிகமாகி இருக்கு. நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் கடந்த 40 வருஷத்துல நாங்க பாலம் அமைக்காம விட்டதுனால தான் இது அதிகமாகி ஹிலாரி ட்ரம்போட ஆதரவாளர்களை திட்டுறதும், ட்ரம்ப் ஹிலரியோட ஆதரவாளர்களை கோபத்துல திட்டுறதும், தனி மனித தாக்குதல் இது மாதிரி ஏற்படுறதுக்கும் காரணமா இருக்கு. This sense of real conflict between these cultural groups, and I think that's where a lot of the frustration and the character assassinations come from within this election cycle. ஆல்வின் ஜெரோம் சந்தித்த 2 மாணவர்களும் அந்த கல்லூரியினுடைய அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அந்தந்த கட்சிகளினுடைய மாணவர் பிரதிநிதிகள், அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த கட்சிகள் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கினுடைய தலைவர்கள் 2 பேரும் சொல்கிற கருத்துக்கள் ரொம்பவே வித்தியாசமானதாக இருக்குது. இந்த கட்சியினுடைய மிக மோசமான ஊழல்வாதியாக ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாரு ஹிலாரிய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக. அதே நேரம் தான் சார்ந்திருக்கக்கூடிய ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியோட வேட்பாளர் இந்த கட்சியில் இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களே மிக மோசமான வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஜனநாயக கட்சி மாணவர் தலைவி சொல்லும் பொழுது அவங்க குறிப்பிட்ட விஷயம் இந்த 2 வேட்பாளர்கள் மோசமான வேட்பாளர்கள். நீங்க அமெரிக்காவில் இருந்திருக்கிறீங்க கோடீஸ்வரன், அங்க இப்படியான சூழல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு புதுசா இருந்திருக்கும்? இப்படி 2 வேட்பாளர்களுமே அவங்களுக்கு பிடிக்காத அல்லது அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேட்பாளர்களும் போது இதை தவிர வேற வாய்ப்பே இல்லையா? இதுல யார் குட் ஈவில் யார் பேட் ஈவில் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு வாய்ப்பு தான் அவங்க முன்னாடி இருக்கா? இல்லை, இப்போ இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னவாக இருக்கும்னா, ட்ரம்ப் மேலே இந்த மீடியாவோட ஃபோக்கஸ் ஒரு வேறு மாதிரி நெகட்டிவ் ஆங்கிளில் தான் ஒரு வருஷமாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பில் கிளின்டன் அவர் ஒயிட் ஹவுஸில் இருக்கிறப்ப அவர் பண்ண ஒரு விஷயத்தை விட இவர் ஒன்றும் மோசமாக பண்ணிடல. இது அங்கே இருக்கிற ஒரு கல்ச்சர். ஆனால் பிரசிடெண்ட்டே அவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்காரு. அதை இந்த எலெக்ஷன் முழுக்க யாருமே ஒரு டைம் கூட எந்த ஒரு நியூஸ் பேப்பரும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக இந்த ஊடகங்கள் எவ்வளோ தூரம் அவருடைய நெகட்டிவை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கு. பட் அவருடைய பாசிட்டிவ் ஒரு ஊடகமாவது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இதுவரையிலும் பார்க்கவே இல்லை. ஸோ அதை தான் நம்ம அங்கே இருக்கிற மக்களும் அதை தான் பார்க்குறாங்க, ஊடகத்தை தான் நம்பியிருக்காங்க. ஆனால் உண்மையாக அவர் தாண்டியும் எப்படி ட்ரம்ப்புக்கு இவ்வளோ ஆதரவு? அதான் அப்போ கட்சியிலையும் ஆதரவு இருந்திருக்கு இல்லையா? இப்போ கட்சியில் இருக்கிற எளிமையான தொண்டர்கள் கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு ஆதரவாக தான் இருந்திருப்பாங்க. அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு வேணால் அவரை பிடிக்காமல் இருந்திருக்கலாம். எளிமையான தொண்டர்கள் அவங்க ட்ரம்ப் மாதிரி நம்ம அமெரிக்காவுக்கு வேலை வாய்ப்பை திருப்பி எடுத்து வரக்கூடிய ஒரு ஆள் வேணும், மேனுஃபேக்சரிங்கை திருப்பி இங்கே கொண்டு வர வேண்டிய ஒருத்தர் வேணும், அந்த இமிக்ரேஷன் பாலிசியில் ஒரு ரிஃபார்ம் கொண்டு வரணும். இப்போ இருக்கிற அந்த கார்ப்பரேட் பொலிட்டிக்கல் நெக்ஸஸ், அதாவது பெரிய வணிக நிறுவனங்களுக்கும் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் போத் ரிப்பப்ளிக்கன் அண்ட் டெமோக்ராட் இந்த 2ஐயும் உடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான வி நீட் சம் அக்ரெசிவ் பர்சன் அப்படிங்கிறதுல இன்ஃபேக்ட் நீங்கள் கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா கூட 20,000 பேர் 30,000 பேர் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக வந்துட்டே இருந்தாங்க. ஆனால் ஹிலாரியோட கூட்டங்களில் அது அவங்க கட்சி சார்ந்த மக்கள் தான் வந்தாங்க போல இருக்குது. அப்போ ஒரு பெரிய அளவில் இவருக்கு ஒரு வேவ் இருந்திருக்கு. இல்லைன்னா இவ்வளோ தூரம் நெக் டு நெக், ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மார்ஜின் டிஃப்ரென்ஸ் காட்டினாங்க. பட் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் நெக் டு நெக் தான் போயிட்டுருக்கு. அது நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் இந்த பாப்புலாரிட்டி என்பதை தாண்டி கட்சிக்கான அடையாளங்களை எல்லாம் தாண்டி சாமானிய மக்களுடைய ஒரு நாயகனா ட்ரம்ப் இருக்காரு. அது ஊடகங்கள் கூட வெளிப்படுத்தலைனா கூட அது உள்ளார ஒரு மௌன புரட்சியா அது தேர்தலில் பிரதிபலிக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் உங்க பார்வையை நீங்க முன்வைக்கிறீங்க. ஆனால் இதுல 2 கேள்விகள் இருக்கு. ஒருவேளை ட்ரம்ப் வரும் பட்சத்தில், ட்ரம்ப் அதிபராக வரும் பட்சத்தில் அது ஆசிய நாடுகளான குறிப்பாக நம் இந்தியா, சீனா, பாகிஸ்தான் 3க்கும் என்னவாக இருக்கும், அது பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாருடைய மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. அந்த கேள்விக்கான விடையை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நாம் அமெரிக்க அதிபர் தேர்தல் 2016 நிகழ்ச்சியில் பேசலாம். அமெரிக்க அதிபர் தேர்தல் 2016 வெல்லப்போவது யார்? இருவருக்கும் இடையில் கிளின்டன், இன்னொரு புறம் ட்ரம்ப், இருவருக்கும் இடையில் மிக கடுமையான போட்டி நிலவி கொண்டிருக்கிறது. இன்னும் சில மாகாணங்களில் வாக்குப்பதிவு எண்ணிக்கை தொடங்கவில்லை. அதற்கான கருத்து கணிப்புகளின் நிலவரம் இன்னும் தெரியவில்லை. ஆனாலும் வெளிவந்திருக்கக்கூடிய மாகாணங்களின் அடிப்படையில் ட்ரம்ப் ஓரளவு முன்னிலையில் இருக்கிறார். கலிபோர்னியா ஸ்டேட்டினுடைய ரிசல்ட் வரும்பொழுது அது மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். நம்முடைய சிவ ஐயாதுரை மற்றும் கோடீஸ்வரன் இருவரும் அமெரிக்க வாழ் இந்தியர்கள். சிவ ஐயாதுரை இமெயிலை கண்டுபிடித்து
தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தவர். இந்த தேர்தலில் ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு மீடியாவிலேருந்து எல்லாருமே ஒரு எதிரான மனநிலையில் இருந்தாங்க அப்படின்னு பதிவு செஞ்சுருந்தீங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர் வருவதற்கு எளிய மக்களினுடைய, அதே சமயம் நடுத்தர மக்களினுடைய அந்த ஆதரவு அவருக்கு கிடைத்தது ஒரு காரணம் அப்படின்னு வைத்து கொண்டால், மற்றவர்கள், அதாவது பெண்களினுடைய எண்ணிக்கையோ பெண்களினுடைய ஆதரவோ அல்லது சிறுபான்மையின கருப்பின மக்கள் அல்லது ஹிஸ்பானிக் மக்கள் இந்த மாதிரியானவர்களினுடைய தொகை என்பதும் ஓரளவுக்கு அங்கு பெரும்பான்மை தான், ஓரளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் தான் வாக்காளர்கள். ஆனால் அவர்களுடைய ஆதரவு முழுமையாக ஹிலாரிக்கு இருக்கும் பட்சத்தில் இந்த நிலை எப்படி இவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு உறுதியா நம்புறீங்க சிவா ஐயாதுரை? சிவா ஐயாதுரை அவர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பெறலாம். ஒரு தொழில்நுட்ப கோளாறால் அவருடைய வாய்ஸ் நமக்கு கேட்காமல் இருக்கின்றது. கோடீஸ்வரன், நீங்கள் சொல்லுங்கள், என்ன காரணம்? ஏன்னா சிறுபான்மையினருடைய ஆதரவு ஹிலாரிக்கு தான் இருக்கிறது, பெண்களினுடைய ஆதரவு ஹிலாரிக்கு தான் இருக்கிறது, கருப்பின மக்கள், இந்தியர்கள், ஆசிய அமெரிக்கர்கள், ஆசிய ஹிஸ்பானிக்கர்கள் இவர்களுடைய ஆதரவெல்லாம் ஹிலாரிக்கு இருக்கிற பட்சத்தில் ஆனாலும் ட்ரம்ப் வந்து இன்னும் லீடில் தான் இருக்காங்க. சொந்த கட்சி, இன்னும் சொல்லப்போனால் குடியரசுக் கட்சியினுடைய தலைவர், 2 மாகாணங்களினுடைய ஆளுநர்களே நான் ஹிலாரிக்கு தான் வாக்களிப்பேன், குடியரசுக் கட்சியை சேர்ந்தவங்களே ஹிலாரிக்கு தான் வாக்களிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டியும் இவருக்கு எப்படி இந்த அளவுக்கு ஆதரவு பெறுகுது? இல்லை, இது ஒரு இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் மேலேயே மக்களுக்கு ஒரு அதிருப்தியான சூழ்நிலை தான் நிலவுது. இப்போ அந்த எஸ்பெஷலி அந்த வாஷிங்டன் அங்கே இருக்கிற மக்கள் தான் வந்து காலங்காலமாக போத் டெமோக்ராட்டிக்ல குடியரசுக் கட்சியிலும் சரி ஜனநாயக கட்சியிலும் சரி அங்கே இருக்கிற மக்களே தான் அந்த வெள்ளை மாளிகையினுடைய அதிபரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி, அதாவது தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக அங்கே தான் இருந்தாங்க. இப்போ ஒரு அவுட் சைடர் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு 30-40 வருஷமாக இது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்ட மாதிரி தான் தெரியுது. அதுக்கு கீழே இருக்கவங்க தான் வந்து ஹிலாரி அவங்களுக்கு ஓட்டு போட்ட மாதிரி இருக்குது. இன்னொன்று, எவ்வளோ தான் மற்ற நாட்டை சேர்ந்தவங்க அங்கே இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து வெரி மைனாரிட்டிஸ். ஏன்னா மெக்சிகன்ஸ் 1 கோடி பேர் இருப்பாங்க, ஒரு 10 மில்லியன் பாப்புலேஷன் இருப்பாங்க. ஆசிய அமெரிக்கர்கள் ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ஓட்டையும் நம்ம அங்கே இருக்கிற பூர்வீக குடிகளில் அங்கே குடியேறிய வெள்ளை இன மக்களை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ வி ஆர் வெரி மீகர், அதாவது ரொம்ப சொற்பமான மக்கள் தான் இருக்காங்க. ஸோ இதை மட்டும் நம்பி அவங்க ஹிலாரி கிளின்டன் வின் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஹிலாரி கிளின்டனுக்கும் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் ஓட்டு மார்ஜின் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல, நெக் டு நெக் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து எல்லாத்துடைய ஓட்டையும் வந்து மொத்தமாக இழந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆசிய அமெரிக்கர்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, அதாவது வந்து ஹிலாரிக்கு தான் நம்ம ஓட்டு போடணும், அவங்க தான் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பொதுவாகவே இருந்தது. அதுவும் வந்து நியூஸ் மீடியா தான் சொல்லுச்சு. பட் அங்கே கிரவுண்டில் இருக்கிறவங்க எப்படி அவங்க வாக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் வெளியில் வந்தால் தான் தெரியும், இன்னும் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். அதாவது ஒரு அரை நூற்றாண்டில் 59 நாடுகளில் வந்து அதிபர்கள் வந்து பெண்கள் இருந்திருக்கிறார்கள், ஆசியா உட்பட இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து பார்த்தீர்கள் என்றால் இங்க இப்போ அமெரிக்காவில் வந்து ஏன் தேர்ந்தெடுப்பதில் ஒரு சிக்கல், பெண் அதிபரை தேர்ந்தெடுப்பதில் அவர்களிடம் என்ன மனநிலை இருக்கிறது? இல்லை, அது இப்போ வர்ற தேர்தல் ட்ரெண்டு பார்க்குறப்ப ஒரு பெண் அதிபராக வரணும், இல்லை ஆண் அதிபராக வரணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அவங்க விட்டு பார்வை இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா பெண் வரணும் அப்படின்னு ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு தீர்க்கமாக நினச்சி ஓட்டு போட்டிருந்தா அவங்க கண்டிப்பாக வந்திருக்கலாம். ஆனால் வந்து அதையும் போக அந்த மேல் டாமினேஷன் அப்படிங்கிற ஒரு இன்னும் அந்த ஒரு ப்ராப்ளம் அங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க வந்து ஒரு அதிகமாக போகப் பொருளாகவே அவங்க பார்க்கப்பட்டது. பட் இந்தியா போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பெண்களை வந்து குடும்பத்தில் வந்து அவங்க தான் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுக்கப்படுகிறது, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா அந்த போகப்பொருள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கீ இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில், அது எஸ்பெஷலி இந்த பிரசிடென்ட் மாதிரியான போஸ்ட்லலாம் கொண்டு வரணும். பட் அதுக்கான இன்னும் அந்த சேஞ்சஸ் அவங்க மைண்ட் செட்டில் வந்த மாதிரி தெரியல.
அதாவது கல்ச்சுரல்ஸ் கன்சர்வேட்டிவ்ஸ் என்று பார்க்கும் பொழுது ஆசியாவை தான் வந்து பெண் அதிபர்களை முதன்மையாக கொண்டு வந்த இருக்கிறது. அதாவது ஸ்ரீலங்காவில் முதல்ல ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா தான் 1960 முதல் பெண் அதிபர், அதாவது ஒரு பிரதமராக அவர் இருந்தார். அதன் பிறகு இந்திரா காந்தி இந்தியாவில் இருந்தார். இப்படி அதன் பிறகு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அர்ஜென்டினா, ஜெர்மனியில் ஏஞ்சலா மெர்க்கல் என்று தொடர்ந்து கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஹாஃப் செஞ்சுரி அளவில் 50க்கும் மேற்பட்ட பெண் அதிபர்கள் வந்து விட்டார்கள். இப்ப நீங்க ஈவன் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்த பாகிஸ்தான்ல இருந்திருக்காங்க. பாகிஸ்தானில் பெனாசிர் பூட்டோ இருந்திருக்கிறார். இப்ப பங்களாதேஷ்ல வந்து ஒரு பெண் அதிபர், பெண் பிரைம் மினிஸ்டர் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹிலாரிக்கு ஏற்கனவே அங்கு ஒரு அரசியல் துறை மாணவி பேசியது போன்று நேர்த்தியான அனுபவங்கள் நிறைய இருக்கிறது. அவர் வெளியுறவு செயலாளராக இருந்த பொழுதாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு அதிபரின் மனைவியாக இருந்த தாக்கத்தின் அடிப்படையிலாக இருக்கட்டும், ஒரு செனட் உறுப்பினராக அவருடைய பணியை ஆற்றிய காலகட்டத்திலும் நீண்ட ஒரு அரசியல் அனுபவம் வந்து அரசுடன் தொடர்ந்து இயங்கிய ஒரு அனுபவம் இருக்கிறது இல்லையா? அந்த அடிப்படையிலாவது ஹிலரியை தேர்ந்தெடுப்பதற்கான அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாகவும் இருக்குது. ஏன்னா அவங்க மேலே நிறைய கரப்ஷன் அலோகேஷன்ஸ் இருக்குது. இப்போ இதுவரையிலும் அவங்க எந்த ஒரு ஃபர்ஸ்ட் லேடியாக இருந்திருக்காங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்திருக்காங்க, ஃபாரின் அஃபேர்ஸில் இருந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் இட் ஹஸ் கிவன் அ ரூம் ஃபார் ஸோ மச் ஆஃப் கரப்ஷன் அலிகேஷன். இப்போ அந்த மாதிரி பல வகையான புகார்களுக்கு அவங்க ஆட்பட்டிருக்காங்க. ஸோ அதே வந்து ட்ரம்ப் கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் என்னென்னா, அவர் இதுவரையிலும் பொலிட்டிக்கல் சிஸ்டத்துலேயே இல்லை. அதனால் அவர் மேலே கரப்ஷன் சார்ஜுன்னு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் வந்து ஹிலாரி கிளின்டன் மேலே வந்து மிகப்பெரிய அளவில் கரப்ஷன் சார்ஜஸ்லாம் இப்போ வந்து மோஸ்ட் கரப்ட் பிரசிடென்ட் நாமினி அப்படின்னு கூட சில ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஏன்னா இந்த சிஸ்டத்தில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தது, எப்படி பாசிட்டிவாக இருந்ததோ அதே மாதிரி இந்த 20 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் இருக்கிறதுனாலேயே ஏற்பட்ட ஒரு கரப்ஷன் சார்ஜஸில் ஒரு பின்னடைவு தான். இடைவேளைக்கு முன்னாடி நான் உங்களிடம் ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தேன். ஒருவேளை ட்ரம்ப் வரும் பட்சத்தில் ட்ரம்ப் இன்றைக்கு சார்ந்திருக்கக்கூடிய குடியரசுக் கட்சியுடைய வரலாறிற்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பத்தை உண்டாக்கிய கடந்த கால வரலாறுகள் இருக்கிறது. 123 ஒப்பந்தத்தில் ஆரம்பித்து பல இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது இந்தியாவை விட சீனாவும் பாகிஸ்தானும் அதிகமாக கவலையுறுகிறார்கள். ட்ரம்ப் வருவதை அவர்கள் விரும்பவில்லை என்பதுதான் கல யதார்த்தமாக இருக்கிறது. இந்தியாவிற்கு என்ன மாதிரியான தாக்கம், ஆசிய நாடுகளுக்கு என்ன மாதிரியாக தாக்கம் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட எனக்கு வந்து இந்து மதத்தின் மேலே எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது, எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாரு. இன்ஃபேக்ட் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு சில இடங்களில் கூட அவருக்கு பூஜைகள்லாம் கூட நடந்தது, அவர் வின் பண்ணுறதுக்காக, மகாராஷ்டிராவில்னு நினைக்கிறேன். அப்போ இது வந்து இந்தியா பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியல. பட் ட்ரேடு விஷயத்தில் வந்து ஒரு 2 இண்டஸ்ட்ரீஸ் வந்து மெயினாக ஹிட் ஆகலாம். ஏன்னா he wanted to bring back the jobs back to India. இப்போட IBM கூட கம்பெனி வந்து நிறைய ஜாப்ஸை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ இதனால் வந்து ஒரு ஐடி செக்டாருக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அதே மாதிரி அடுத்த நம்மளது செகண்ட் பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி. அதுவும் வந்து இப்போ அதில் இம்பேக்ட் எந்த மாதிரி இருக்கும்? அமெரிக்காவுடைய ஏற்றுமதி வந்து ஏதாவது ஒரு இந்த WTO அல்லது, ஏன்னா இதிலெல்லாம் வந்து சில மாற்றங்களை கொண்டு வரதா நிறைய தடவை பேசியிருக்காரு. அதனால் இந்த மாதிரியான ஒரு ட்ரேட் இம்பேலன்சஸில் இந்தியாவுக்கு வந்து பாதிப்பு ஏற்படலாம் அந்த 2 விஷயத்தில். சைனாவில் வந்து ஹி மே கோ ஃபார் அ டஃப் நெகோசியேஷன், மிகப்பெரிய ஒரு ஏன்னா அந்த கரன்சி டீவேல்யூவேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. அது வந்து இப்போ ஒரு 10-20 வருஷங்களாக அதை தொடர்ச்சியாக பண்ணி வச்சுருக்காங்க. அதனாலேயே அவங்க பொருளாதாரத்தை ரொம்ப அந்த ட்ரேடு டெஃபிஷியட்னு சொல்லுவாங்க, மற்ற ட்ரேடு இம்பேலன்ஸ் மற்ற நாடு. ஏன்னா அவங்க நிறைய ஒரு $3 trillion மேலே அவங்க US டாலரை கையில் அவங்க ரிசர்வாக வச்சுருக்காங்க. ஸோ இதிலெல்லாம் அவர் ஹீல் கோ ஃபார் அ டஃப் நெகோசியேஷன் வித் சைனா. தொடர்ந்து நாம் பேசலாம். தற்பொழுது தேவேந்திரன் வந்து சமூக வலைதளங்களில் என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவார். இப்போ தேர்தல் வந்து ரிசல்ட் வெளிவர தொடங்கியிருக்கு. நிறைய எக்ஸைட் போல் வந்து வெளிவந்துட்டு இருக்குது. இதில் முக்கியமான விஷயங்களெல்லாம் வெளிவர தொடங்கியிருக்குது. குறிப்பாக ஹிலாரி கிளின்டன் 131 எலக்ட்ரோல் காலேஜை வந்து அவங்க பெற்றிருக்கிறாங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமையை பொறுத்தளவு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் 168 எலக்ட்ரோல் காலேஜை பெற்றிருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. NBC இதற்கான உடனுக்குடன் தகவல்களை வழங்கிட்டு இருக்காங்க. CNN, ABC நியூஸ் இந்த மாதிரியான அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான செய்தி அலைவரிசைகள் மற்றும் உலகினுடைய மிக முக்கியமான செய்தி அலைவரிசைகள்
நிறுவனங்களான பிபிசி உள்ளிட்ட நிறுவனங்கள் பலவும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற அந்த முன்னிலை நிலவரத்தை தொடர்ச்சியாக வழங்கிட்டு இருக்காங்க. இதில் ஹிலாரி கிளின்டன் 131 இடங்களில் வந்து வெற்றி பெற சூழல் இருப்பதாகவும், டொனால்ட் ட்ரம்ப் 168 இடங்களில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 270 எலக்ட்ரல் காலேஜ் இருந்தால், வாக்காளர் குழுவினுடைய எண்ணிக்கை இருந்தால் ஒருவரால் அதிபராக முடியும். இதில் சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அது டொனால்ட் ட்ரம்ப் அதிகமாக வெற்றி வாகை சூடக்கூடிய மாநிலங்களாக இருக்குது. டெக்சாஸ், மின்னசோட்டா உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் இந்த வரிசையில் வருது. நிறைய இடங்கள், அதாவது கடந்த 2012 தேர்தலில் ஒபாமா வெற்றி பெற்ற சில மாகாணங்கள் கூட இந்த முறை டொனால்ட் ட்ரம்ப் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது. இன்னும் சில மாகாணங்களில் முழுமையான முடிவுகள் வெளிவரவில்லை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த யுஎஸ் பிரசிடென்சியல் எலெக்ஷனை தாண்டி இன்னும் 2 எலெக்ஷன்கள், முக்கியமான எலெக்ஷன்களும் நடந்துட்டு இருக்கு. ஒன்று செனட் ரிசல்ட்டை பொறுத்தளவு அதில் ரிபப்ளிகன்ஸ் வந்து அவங்க கை ஓங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. வழக்கமாக ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் பகுதியில் தான் வந்து அவங்களுடைய வெற்றி இருக்கும், கீழவைக்கு தான் அவங்க வந்து அதிகமான வெற்றியை பெறுவாங்க. ஆனால் இந்த முறை மேலவையான செனட்லேயும் 46 இடங்கள், மொத்தம் 100 இடங்கள், அதில் 46 இடங்கள் அவங்க லீடில் இருக்காங்க. டெமோக்ராட்ஸை பொறுத்தளவு அவங்க 41 இடங்களில் தான் லீடில் இருக்காங்க. மேலும் தேர்ட் பார்ட்டி 2 இடங்களில் லீடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது கீழவையை பொறுத்தளவு அங்கு 238 பேர் வந்து ரிபப்ளிகன்ஸ், குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 238 பேர் லீடில் இருக்காங்க. டெமோக்ராட்ஸை சேர்ந்த 197 பேர் லீடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. இந்த அவையில் வழக்கமாகவே ரிபப்ளிகன்ஸ் தான் கைப்பற்றுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இது சாத்தியமாக இருந்தால் கூட செனட்டை பொறுத்தளவு அங்கு டெமோக்ராட்ஸ் தான் அதிகமாக லீடில் இருப்பாங்க. ஆனால் இந்த முறை டெமோக்ராட்ஸ் இதுலேயும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இந்த மாதிரியான தொடர்ச்சியான ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தேர்தல்களும், ஒவ்வொரு மாநிலத்தினுடைய விஷயங்களும் பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் தேர்தலில் அலபமாவை பொறுத்தளவு 9 எலக்ட்ரல் வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இப்போ 52% வாக்குகள் வரைக்கும் ரிசல்ட்டை வந்து கணிச்சிருக்காங்க. அதில் கிளின்டன் 33.2%, ட்ரம்ப் 64.2%, அதாவது அலபமாவை பொறுத்தளவு ட்ரம்ப் லீடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அதே போல் அரிசோனாவை பொறுத்தளவு அங்கே 46.3% கிளின்டனும், ட்ரம்ப் 49% ஆதரவோடும் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த பகுதியெல்லாம் வந்து கிளின்டனுக்கு கிடைத்திருக்க வேண்டிய பகுதி. இது ஒரு ப்ளூ பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக சொல்லப்படும். அதே போல் அர்கான்சஸ் பொறுத்தளவு அங்கு கிளின்டன் 33.3%, ட்ரம்ப் 61.4%, அதாவது ஏறத்தாழ வெற்றியை உறுதி செஞ்சிருக்காரு. அதே போல் பார்க்கும் பொழுது கனெக்டிகட், டெல்வார், டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா, வாஷிங்டன் டிசி, இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வந்து கிளின்டனினுடைய கை ஓங்கி இருக்கிறது. ஆனால் ஃப்ளோரிடாவை பொறுத்தளவு அங்கு 29 வாக்காளர் குழு இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் 95% வாக்கு இருக்கு. வாக்கு இது வரைக்கும் வந்து எண்ணப்பட்டிருக்கு. அதில் பார்க்கும் பொழுது 47.7% கிளின்டனுக்கும் 49.2% அளவுக்கு ட்ரம்ப்புக்கும் ஆதரவு இருக்கிறது தெரிய வந்துச்சு. இந்த பகுதி ஃப்ளோரிடாவை பொறுத்தளவு கடந்த தேர்தலில் 2012 ஒபாமா வெற்றி பெற்றிருந்த ஒரு பகுதி. ஆனால் இந்த முறை இருவருக்கும் இடையில் கடுமையான போட்டி இருந்தாலும் ட்ரம்ப் இப்போ 2% வாக்கில் வந்து முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடியுது. இன்னொரு பகுதி ஜார்ஜியா, ஃப்ளோரிடாவுக்கு ஏறத்தாழ மேலே இருக்கக்கூடிய, அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தை பொறுத்தளவு 16 வாக்காளர் குழு இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் 40.5% வாக்குகளை மட்டுமே ஹிலாரி கிளின்டன் பெற்றிருக்காங்க. ஆனால் 56.8% வாக்குகளை ட்ரம்ப் பெற்றிருக்காங்க. அதாவது இங்கேயும் ஏறத்தாழ வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பார்க்க முடியுது. இல்லினாய்ஸ் பொறுத்தளவு ஒபாமாவினுடைய சொந்த மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய சிக்காகோ நகரில் தான் ஒபாமா வசிச்சிருக்கிறாரு. அந்த மாநிலத்தை பொறுத்தளவு 11 வாக்காளர் குழு இருக்குது. அதில் ட்ரம்ப் லீடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் பார்க்க முடியுது. மன்னிக்கவும், அங்கே வந்து ஹிலாரி லீடில் இருக்காங்க. இண்டியானா மாநிலத்தில் ட்ரம்ப் 58% வாக்குகளோட லீடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் பார்க்க முடியுது. மேலும் கன்சாஸை பொறுத்தளவு அங்கே வந்து ட்ரம்ப் லீடில் இருக்கார். லூசியானாவிலையும் ட்ரம்ப் லீடில் இருக்கார். கென்டக்கிலையும் ட்ரம்ப் லீடில் இருக்கார். இந்த மாநிலங்கள் வழக்கமாக குடியரசுக் கட்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாநிலம். அதே போல் மேரிலேண்டில் வந்து ஹிலாரி கிளின்டனும், மெசசூசெட்ஸை பொறுத்தளவும் அங்கும் ஹிலாரி கிளின்டன் 59.7% வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. மிச்சிகனை பொறுத்தளவு அங்கு ஒரு நெருக்கமான ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு. 45.5% ஆதரவோட ஹிலாரி கிளின்டன் இருக்காங்க. ஆனால் 49.4% வாக்குகளோட ட்ரம்ப் இருக்காங்க. இன்னும் வாக்குகள் வந்து நிறைய இருக்கிறதுனால தொடர்ச்சியாக இந்த ரிசல்ட் வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. மின்னசோட்டாவை பொறுத்தளவு அங்கே 53.3% வாக்கோட ஹிலாரி கிளின்டன் லீடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. அதே போல் மிசிசிப்பியை பொறுத்தளவு அங்கே 58.1% வாக்குகளை வந்து
ட்ரம்ப் பெற்றிருக்காரு. இதுவும் ஒரு ப்ளூ பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அங்கும் வந்து தற்பொழுது ட்ரம்ப் லீடில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது. மிசௌரியை பொறுத்தளவு அங்கு ட்ரம்ப் 63.2% வாக்குகளோட முன்னணியில் இருக்காரு. மொனாட்டனாவை பொறுத்தளவு அங்கு 51.7%, நெப்ரஸ்காவை பொறுத்தளவு 54.8% வாக்குகளையும் ட்ரம்ப் பெற்றிருக்காரு. இதெல்லாம் ஏற்கனவே குடியரசுக் கட்சியினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான். இங்கே வந்து ட்ரம்ப் தொடர்ச்சியாக லீடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் பார்க்க முடியுது. நியூ ஹாம்ப்ஷையரை பொறுத்தளவு அங்கு வழக்கமாகவே வந்து டெமோக்ராட்ஸ் தொடர்ச்சியாகவே கடந்த 40 வருடங்களாகவே அவங்க கைப்பற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஆனால் அந்த மாநிலத்தில் இந்த முறையில் ஒரு நெருக்கமான ஒரு சூழல் தான். மாறி மாறி இருவரும் முன்னிலை வகித்துக்கிட்டே இருக்காங்க. இப்போதைய நிலவரப்படி ஹிலாரி கிளின்டன் 46.1% பின்தங்கி இருக்காங்க. ட்ரம்பை பொறுத்தளவு 48.4% லீடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அதே போல் நியூ மெக்சிகோ, நியூயார்க் மாநிலம், இந்த மாதிரியான இடங்களில் ஹிலாரி கிளின்டன் முன்னிலையில் இருக்காங்க. நியூயார்க்கை பொறுத்தளவு அங்கே 29 வாக்காளர் குழுக்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதே போல் நார்த் கரோலினாவில் வந்து ஒரு நெருக்கமான ஒரு சூழல் மாறி மாறி அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. 46.8% ஹிலாரி கிளின்டனும் 50.5% ட்ரம்ப் லீடில் இருக்கார். இதே போல் நிறைய மாநிலங்கள் வந்து குடியரசுக் கட்சி ஏற்கனவே வெற்றி பெறக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் குடியரசுக் கட்சி மீண்டும் தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய ஆட்சியவே அங்கே வந்து தொடர்றாங்க. அங்கே வந்து தங்களுடைய ஆளுகையவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த முறை ஒரு நெருக்கமாக இருந்தது டெக்சாஸை பொறுத்தளவு அங்கே 38 வாக்காளர் குழு இருக்காங்க. ஆனால் அங்கு வந்து ஆரம்பத்தில் ஹிலாரி கிளின்டன் லீடில் இருந்தாங்க. ஆனால் ஒரு வழியாக டெக்சாஸில் வந்து ஒரு 65% ஆதரவோட இப்போது ட்ரம்ப் வந்து லீடில் இருக்கிறாரு. வெற்றி பெற்றுவார் அப்படின்னு சொல்லப்படுது. வெர்மனன்ட் வந்து முதல்லையே வந்து ஹிலாரிக்கு வந்து ஒரு 3 வாக்குகளை கொடுத்த ஒரு மாநிலம். அதே போல் விர்ஜீனியாவிலையும் வந்து ஹிலாரி கிளின்டன் லீடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக ட்ரம்ப்புக்கு ஏற்கனவே ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், குடியரசுக் கட்சிக்கு ஏற்கனவே ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் குடியரசுக் கட்சி லீடில் இருந்தாலும் ஒரு சில டெமோக்ராட் மாநிலங்களை இப்போ வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக மாறி இருக்கிற ஒரு சூழல் பார்க்க முடியுது. இதனால் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், 3,46,00,000 வாக்குகளை ஹிலாரி கிளின்டன் இதுவரைக்கும் பெற்றிருக்காங்க. ஆனால் 3,64,00,000 வாக்குகளின் எண்ணிக்கையிலும் ட்ரம்ப் லீடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் லீடில் இருக்கக்கூடிய இந்த சூழல் இந்தியாவில் எப்படி பிரதிபலிக்குதுன்னா, இந்தியாவினுடைய பங்கு வர்த்தகத்தில் இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பங்கு வர்த்தகத்தில் ஏறத்தாழ 1000 புள்ளிகள் சரிந்திருக்கு. சற்று நேரத்திற்கு முன்பு வரை 1500 புள்ளிகள் வரை சரிந்திருந்துச்சு. ஏறத்தாழ 5% பொருளாதாரம், பங்கு வர்த்தக பொருளாதாரம் சரிந்திருந்தது. தற்பொழுது 3.65% குறைஞ்சிருக்கு. சென்செக்ஸை போலவே இன்னொரு முக்கியமான விஷயமான தேசிய பங்குச்சந்தை வர்த்தகமும் ஒரு குறைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பார்க்க முடியுது. 500 புள்ளிகள் அளவுக்கு சற்று முன்பு சரிந்திருந்த பங்கு வர்த்தகம் தற்பொழுது 346 புள்ளிகள் வந்து சரிந்திருக்கு. இது ஏறத்தாழ 4% அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் லீடில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. கோடீஸ்வரன், இந்த தாக்கத்தை எப்படி பார்க்குறீங்க? அங்கே ட்ரம்ப் வந்து ஒரு லீடில் இருக்கக்கூடிய நிலையில் இங்கே வந்து ஒரு பங்கு வர்த்தகத்தில், அதாவது இந்தியாவில் இது எதிரொலிக்கிறத எப்படி பார்க்கலாம்? இல்லை, இப்போ வந்து அந்த இம்போர்ட்டில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம்தான். அண்டு மோரோவர் வந்து இப்போ த்ரூ அவுட் குளோப், இப்போ நம்ம 2 நாள் முன்னாடி பேசினப்போ ஒரு 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 பரபரப்பான சூழ்நிலை தொத்தி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ட்ரம்ப் லீடிங்கில் இருக்கார். இன்னும் மற்ற ஸ்டேட்லலாம் இன்னும் இனிமேல் தான் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் இப்போ இருக்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் வச்சு ஒரு மாதிரி மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்திருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த ட்ரேடர் கம்யூனிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் அண்டு எஸ்பெஷலி இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ சைனாலலாம் இப்போ மார்க்கெட்டு மதியம் ஆகிடுச்சிட்ருக்கு. ஸோ ஒரு பேனிக் சுச்சுவேஷன் தான் இப்போ அந்த இதில் வந்து இப்போ எல்லாருமே அவங்களோட ஸ்டாக்ஸ்லாம் வைண்ட் அப் பண்ணுறாங்க. ஸோ சேல் பண்ணிவிட்டு அவங்க ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்காங்க. அதாவது அடுத்ததாக நம்முடன் தொடர்பில் இருந்த பாஸ்டனிலிருந்து இந்த முக்கிய நேரத்தில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு சிவா ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நாம் இணைந்திருக்கலாம். அடுத்து 45வது அமெரிக்க அதிபர் யார் என்ற இந்த கேள்விக்கான விடையை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். அமெரிக்க அதிபர் தேர்தல் 2016 நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இப்போதைய நிலவரப்படி, அதாவது ஹிலாரி கிளின்டன் 209 இடங்களில் முன்னிலையில் இருப்பதாகவும், ட்ரம்ப் அவர்கள் 172 இடங்களில் வந்து முன்னிலையில் இருப்பதாகவும் வந்து இப்போதைய தகவல் படி நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து நம்மோடு இப்போது ஜார்ஜியாவிலிருந்து ஜெரால்டு இணைந்திருக்கிறார். ஜெரால்டு பேசலாம். வணக்கம் ஜெரால்டு. ஹலோ, வணக்கம். வணக்கம். அதாவது சொல்லுங்க, ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய மக்கள் யார் அதிபராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? ட்ரம்பா, ஹிலாரியா?
கண்டிப்பாக ஜார்ஜியாவில் வந்து ட்ரம்ப் தான். ஏன்னா ட்ரம்ப் வந்து ஜார்ஜியாவில் வின் பண்ணிட்டாரு. பட் ஸ்டில் இப்போ இருக்க ட்ரெண்டை பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா பூரா வந்து ட்ரம்ப் தான் வரணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் எலக்ட்ரல் ஓட்ஸ் ட்ரம்ப் தான் வரணும். ஜெரால்ட், ஓஹியோ வந்து ஒரு ஸ்விங் ஸ்டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்துச்சு. அதே போல் ஃப்ளோரிடாவும் வந்து ஒரு ஸ்விங் ஸ்டேட்டாக இருக்கும். ரெண்டு பேர்த்துக்கு ஒரு நெருக்கமான ஒரு நிலையாக இருந்துட்டு இருந்துச்சு. இந்த ரெண்டுமே ஏற்கனவே டெமோக்ராட்டோட அவங்களுடைய கோட்டையாக இருந்த இந்த இடங்களில் இப்போ ட்ரம்ப் வெற்றி பெற்று இருப்பதன் மூலம் அவரோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு சொல்லலாமா? அதான் பேசிக்கலி வந்து மக்கள் வந்து ஒரு வித்தியாசமாக ஏதாவது வேணும் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டெமோக்ராட்டோடைய ஒரு கோட்டையாக இருந்த ஒஹையாவும் ஃப்ளோரிடாவும் இன்னைக்கு ட்ரம்ப் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா மக்களுக்கு வந்து வித்தியாசமாக ஏதாவது தேவையாக இருக்குது. ஸோ இருந்த கவர்மெண்ட், இப்போ ஒபாமா கவர்மெண்ட் இல்லை கிளின்டன் கவர்மெண்ட், அது இல்லாமல் ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஐயோ யாராவது ஏதாவது பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ஸோ அதான் வந்து ஐ திங்க் இப்போ ட்ரம்ப்போடைய இந்த ஸ்விங்குக்கு அதான் காரணம்னு நினைக்கிறேன். ஜெரால்ட், நீங்க அப்படியே தொடர்பிலேயே இருங்க. அடுத்து இப்போது கலிபோர்னியாவிலிருந்து நம்மளுடன் தொடர்பில் வந்திருப்பவர் ராஜாமணி வந்திருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். கலிபோர்னியா கிட்டத்தட்ட வந்து டிகிரி ஹோல்டர்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய, கல்வி அறிவு பட்ட படிப்பு அதிகம் படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாகாணம். அங்கு யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது? உங்களுடைய 45வது அதிபர் யார் என்று நினைக்கிறீர்கள்? சொல்லுங்க ராஜாமணி. கலிபோர்னியா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே இங்கே டெமோக்ராட்ஸ் தான். குடியரசு கட்சி வந்து அவ்வளோவா இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. படித்தவர்கள் அதிகமாக இருக்கும் இந்த பகுதியில் நாங்கள் வந்து எப்பவுமே ஹிலாரி கிளின்டன் தான், அதாவது இந்த டெமோக்ராட்டிக் கட்சி தான் எப்போவுமே ஆதரிச்சிருக்கோம். ஹிலாரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. பட் இப்போது வந்துட்டு இருக்க முடிவுகளை பார்த்தா ஒரு அந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் என்று சொல்லப்படும் இடங்களில் வந்து ட்ரம்ப் வந்து முன்னிலை வைக்கிறதையும் அங்கே வெற்றி பெறதையும் பார்க்கும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ராஜாமணி, இப்போ வரைக்கும் ஒரு வாக்காளர் குழுவினுடைய அடிப்படையில் வந்து ஹிலாரி கிளின்டன் லீடில் இருந்தாலும் வாக்குகளினுடைய மொத்த எண்ணிக்கையை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 4 கோடி வாக்குகள் பெற்றிருக்கார் ட்ரம்ப். 3,90,00,000 வாக்குகள் வந்து ஹிலாரி கிளின்டன் பெற்றிருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 20 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக ட்ரம்ப் அதிகமாக பெற்றிருக்கிறார். அப்போ வாக்காளர்கள், அதாவது அமெரிக்க மக்கள் ட்ரம்ப்பை தான் அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னு இதன் மூலமாக எடுத்துக்கலாமா? எப்பொழுதுமே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரல் ஓட், பாப்புலர் ஓட் ரெண்டு இருக்கும் இல்லையா? இப்போ புஷ் வெற்றி பெற்றப்ப கூட பார்த்தீங்கன்னா ஆல்கோருக்கு தான் வந்து பாப்புலாரிட்டி ஓட் அதிகமாக கிடைச்சிருந்தது. அதனால வந்து நீங்க சொல்றது சரிதான். பாப்புலாரிட்டி வைஸ் பாப்புலாரிட்டி என்ன, மக்கள்கிட்ட யார் ப்ராப்ளமா இருக்காங்க அப்படிங்கிறது தான் இல்லையா? அதன்படி பார்த்தா டெஃபினட்டா வந்து ட்ரம்ப் தான் வந்து அந்த 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 சதவீதத்தில் அதிகமாக இருக்காரு. ஜெரால்ட், நீங்க சொல்லுங்க. அதாவது கடந்த 2012 அந்த ஒபாமா வந்து வெற்றி பெறுவதற்கு முன்பு அவர் கொடுத்த வாக்குறுதி வந்து அப்போது அங்க இருந்தக்கூடிய அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது வந்து வீட்டுக்கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. வீட்டுக்கடன் வந்து அதில் வந்து நிறைய வந்து தள்ளுபடிகள் அல்லது வந்து சலுகைகள் கொண்டு வரப்படுங்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதியை வந்து ஒபாமா கொடுத்தார். அதன் பிறகு அவர் இன்னொரு 2வதாக அவர் கொடுத்தது வந்து அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். ஏனென்றால் குறிப்பாக இந்தியர்களை குறிவைத்து சொன்னார். இந்தியர்கள் வந்து இங்க அதிக அளவில் வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தை வந்து முன்வைத்தே இப்படி சொன்னார். அதனால் முன்னுரிமை, அதிக சதவீத வேலை வாய்ப்புகள் நிறுவனங்களில் வந்து அமெரிக்கர்களுக்கு கொடுக்கப்படும் என்று. அதே போன்ற வாக்குறுதிகளை ட்ரம்ப் இப்போது என்ன மாதிரியான வாக்குறுதிகளை வைத்திருக்கிறார்? அதன் மீதான நம்பிக்கை, நீங்கள் ட்ரம்பின் ஆதரவாளர் என்று சொல்லிவிட்டீர்கள், சொல்லுங்கள். ட்ரம்ப்புடைய ஒரே பாயிண்ட் சிம்பிள். அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கு முதல்ல அவங்க இங்கே இருக்கிறதுக்கு, அவங்க வேலை பார்க்குறதுக்கு, அவங்களுக்கு சோறு சாப்பிட்றதுக்கு ஒரு வழி, ரைட்? ஸோ ட்ரம்ப் வந்து இந்த இமிக்ரெண்ட்ஸ் லைக் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்கா உள்ள வந்தவங்களுக்கு வந்து அவங்கள வெளியே அனுப்பிடுவோம் அது இதுன்னு சொன்னார். பட் அது பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் அனுப்பிட்டாங்கன்னா, நானும் ராஜாவும் பேசினப்போ சொன்னால் அவர் வெளியே அனுப்பிட்டாருன்னா ஒரு தட்டு வந்து $20 ஆகிடுமாப்பில், டிஷ்யூ பேப்பர் வந்து $40 ஆகிடும்டா அப்படின்னா அது நடக்காது. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு கண்டிப்பாக அதிகமாகும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னீங்க? வேலை வாய்ப்பு, வீட்டுக்கடன் தள்ளுபடி, சலுகைகள். வீட்டுக்கடன் தள்ளுபடி வந்து இப்போ இருக்கிறது ரொம்ப இட்ஸ் ரியலி பேட் ஸ்டேட். ஏன்னா
ட்ரம்ப் இது ஒபாமா வந்து ப்ராமிஸ் பண்ணது வந்து கண்டிப்பாக தள்ளுவானு, இது தள்ளுபடி பண்ணுவானு. பட் வாங்கின காசு பூரா பேங்க் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ சீக்கிரம் ட்ரம்ப் பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் அமெரிக்கர்கள் வேலைவாய்ப்பு பெற நிறைய சான்ஸ் இருக்குது. ராஜாமணி, வழக்கமாக இந்த தேர்தல்களில், அமெரிக்க அதிபர் தேர்தலில் கலிஃபோர்னியா ஒரு மிக முக்கியமான பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்குது. மற்ற நிறைய மாநிலங்களில் வந்து குடியரசுக் கட்சி வெற்றி பெற்றிருந்தாலும் கலிஃபோர்னியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் பெறுற வெற்றியின் மூலமாக ஜனநாயக கட்சி வேட்பாளருங்கிறவர் அதிபராயிருக்கார். இந்த முறை அந்த வாய்ப்பு அப்படியே இருக்குமா? ஆமாம், ஏன்னா இது வந்து 55 எலக்டோரல் ஓட்ஸ் இருக்கு இல்லையா கலிஃபோர்னியாவில். அதனால் மிகப்பெரிய எலக்டோரல் ஓட்ஸ் கொண்ட மாகாணம் இது. அதனால வந்து ஆனால் அதை மட்டும் வச்சு வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது எப்பவுமே. ஏன்னா இந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ் தான் எப்பவுமே வந்து அது வெற்றியை நிர்ணயிப்பது. அதே மாதிரி குடியேற வந்தவர்கள், ஏற்கனவே குடியேறியவர்கள், ஊனமுற்றவர்கள், போர்க்காலத்தில் அது அமெரிக்க போர்க்காலத்தில் வெற்றி பெற்றவர்களையே அவர் துவேஷமாக பேசியிருக்கிறார். ஸோ இதில் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இப்படியெல்லாம் பேசியும் கூட இவரை இத்தனை பேருக்கு பிடித்திருக்கிறது என்று நினைக்கும்போது எனக்கு வந்து மிகவும் ஆச்சரியம். அதாவது அவர் வந்து பெண்களை சுத்தமாக மதிக்கவே இல்லை. அவர் வந்து எலெக்ஷனில் அவர் பேசுகிறதே தனிமனித தாக்குதலில் அதிகமாக ஈடுபட்டது 2 பேரில் பார்த்தீங்கன்னா அவர் தான். இவங்க வந்து எப்பவுமே சிரிச்சே தான் நிற்பாங்க. அந்த டிபேட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் தாக்கும் பொழுது கூட இவர் பதில் தாக்குதல் தொடுக்க முடியாமல் அதை வந்து சிரித்து கௌரவமாக சமாளித்தார் ஹில்லரி கிளின்டன். அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒன்றுமே அதுக்கெல்லாம் இப்போ ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சதவிகிதம் பாருங்களேன். இப்போ வெள்ளையர்கள் 63% இருக்காங்க இந்த நாட்டில். ஆப்பிரிக்கர் அமெரிக்கர்கள் ஒரு 12% இருக்காங்க. ஆசியர்கள் வந்து ஒரு 4%, 4.7% இருக்காங்க. இந்த மண்ணின் மைந்தர்கள் உண்மையாலுமே செவிந்தியர்கள். அவர்கள் வந்து ரொம்ப 0.7% தான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி, அதாவது பழையபடி இந்த வெள்ளை நிற வெறியை தூண்டிவிட்டு இவர் வெற்றி பெறும் அளவுக்கு மக்கள் வந்து அதை விரும்புகிறார்களா என்பதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதாவது இவர் பேசுறதுலாம் சரின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்திருக்கும் முடிவுகளை பார்க்கும்போது அதுதான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. மற்றபடி அவருடைய 2 பேரோட கொள்கைகளையும் பார்த்தீங்கன்னா வந்து கிளின்டனோட கொள்கைகள் ஓரளவுக்கு விரிவாக இருந்தது. படித்து ஒருவர் தேர்தலில் வெற்றி பெறலாம், அதாவது எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாமல் வெற்றி பெறலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டாரு ட்ரம்ப். ஏன்னா இவர் மேலே உள்ள நம்பகத்தன்மை இல்லாத காரணத்தால் எங்களோட ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிடுச்சு. இனிமே தான் தெரியும் நாளைக்கு இந்த முடிவுகள் வெளிவந்த பிறகு ஒருவேளை இவர் அதிபராக ஆனால் இன்னும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதையெல்லாம். நம்பகத்தன்மை குறித்து நீங்கள் பேசும்போது உங்களுக்கு நினைவிருக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு காப்பீடு துறை சார்ந்த ஒரு முக்கிய முடிவை ஒபாமா எடுத்ததனால் கிட்டத்தட்ட அரசு இயந்திரமே முடங்கக்கூடிய நிலையில் ஒரு பூங்காக்கள் கூட திறக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு 2-3 நாட்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. இதற்கும் இப்பொழுது குறிப்பாக கலிபோர்னியாவிலிருந்து தான் அதிக அளவில் நன்கொடைகள், அதாவது காப்பீடு துறை, நிதித்துறை மற்றும் கட்டுமானத்துறை கிட்டத்தட்ட $152 பில்லியன் பணம் வந்து நன்கொடையாக ஹிலாரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த நன்கொடையை கொடுத்திருக்கிறார்கள், அதனால் அதாவது காமன் பீப்புள் என்று சொல்வார்களே, சாமானியர்களுக்கு என்ன கிடைக்கும்? எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ நாட்டில் வந்து இவர்கள் இருவருமே வந்து தேர்தலுக்கு நிதி வாங்குறது எல்லா நாட்டிலையும் நடக்கிற விஷயம் தான். இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாகவே வெளிப்படையாகவே நடக்குது இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ண, இந்த மாதிரி முதலாளித்துவ நாடுகளில் வந்து இந்த மாதிரி நிதி கொடுக்குறவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஓரளவுக்கு வந்து அரசாங்கத்தை வந்து அவர்களுக்கு தேவையான அளவுக்கு வளைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சும்மா வந்து அவங்க நிதியை கொடுக்க போகிறதில்ல, பல மில்லியன் டாலர்களை கொடுக்குறாங்கன்னா அதற்கு வந்து அவர்களுக்கு தேவையான சலுகைகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இது வந்து வெளிப்படையாக நடக்கிற ஒரு விஷயம். இப்போ கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில் இது எப்பவுமே நடக்கிறது தான். அதனால் இந்த கேள்விக்கு வந்து பதில் நான் நேரடியாக கொடுத்துட்டேன் உங்களுக்கு. யார் வந்து நிதி தர்றாங்களோ தேர்தலில், அப்போனா அவங்க தேர்தல் வந்து அவர்கள் நிதி கொடுத்தவர்கள் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு சாதகமான சில முடிவுகள் எடுக்கப்படும். ஆனால் அவங்க அதை மாதிரி தன்னிச்சையாக வந்து இங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்திய அரசியல் மாதிரி வந்து எடுத்தோம் கவுத்தோம்லாம் இப்போ ஒரே நாளில் வந்து $500, $1000 செல்லாதெல்லாம் இங்கே எடுத்தோம்னா முடிவு பண்ணிட முடியாது. அதுக்கு வந்து ஒரு பில் பாஸ் பண்ணணும். 218 பேர் அங்கே ஓட்டு போடணும் காங்கிரஸில். அது பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் செனட்டில் 51 பேர் ஓட்டு போடணும். அதாவது பிரசிடென்ட் நினைச்சோன்னே எடுத்தோம் கவுத்தோன்னு வீட்டோ பண்ண முடியாது எங்கேயுமே. அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால என்னதான் ஒருத்தர் வந்து அதிபராக இருந்தாலும் அவருக்கு வந்து முழு அதிகாரமும் கையில் இருக்குது. அது எப்பவுமே அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எங்கள் நிறைய அரசியல் விவாதங்கள் கலந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு அது தெளிவாக புரியும் என்று நினைக்கிறேன். அதனால் ஓரளவுக்கு பணம் வாங்கியதால் அவர்களுக்கு சாதகமான சில முடிவுகளை எடுக்க முடியும். சில பில் பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க எடுத்தோன்னா அவங்க மட்டும் பாஸ் பண்ண முடியாது. அதற்கு சில
நிச்சயமா ராஜமணி, என்ன விஷயம் நீங்க சொல்ல வரீங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்தியாவில் தான் ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவிலையும் ஷேர் மார்க்கெட் டவுனாக தான் இருக்குங்கிறத நீங்கள் சொல்லும் பொழுது புரிஞ்சுக்க முடியுது. ஜெரால்ட், ஒரு பக்கம் ட்ரம்ப்புக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது, நிறைய வாக்குகள் அவருக்கு விடுது, பல்வேறு மாநிலங்களில் அவர் ஒரு வெற்றி முகமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தாலும் கூட, இன்னொரு புறம் ஷேர் மார்க்கெட்லாம் டவுன் ஆகிறது ஒரு அவநம்பிக்கையாக தெரியலையா? அது அவநம்பிக்கை இல்லைங்க. அதாவது இப்போ ட்ரம்ப்புக்கு பின்னாடி வந்து பேங்கர்ஸ், அந்த இன்வெஸ்டர்ஸ், அவங்க யாருமே கிடையாது. அதாவது தான் வந்து நான் என் காசை போட்டு பண்ணுறேன், இல்லை வந்து யூனோ ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட், அவருக்கு பின்னாடி யாருமே கிடையாது. இந்த பண முதலைகள், யாரும் லாபியிஸ்ட், யார் யாருக்கெல்லாம் லாபம் சம்பாதிக்கணுமோ, இந்த ஆட்சி வந்தால் எனக்கு லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் கூட ட்ரம்ப்பு பின்னாடி கிடையாது. ஸோ எல்லாரும் ஹில்லரிக்கு பின்னாடி காசு கட்டிட்டாங்க. இன்னைக்கு ஹில்லரி இல்லை அப்படிங்கும்போது, ஐயோ காசு கட்டினடா எல்லாத்தையும் உருவணும், அவ்வளோதானே, ஆஸ் சிம்பிள் அஸ் தேட். ஸோ ட்ரம்ப்புக்கு பின்னாடி காசு கட்டியிருந்தா இன்னைக்கு பரபரன்னு ஏறி இருக்கும். ஹில்லரிக்கு பின்னாடி காசு கட்டினால தோக்குற குதிரை என்ன பண்ணுறது? தட்ஸ் இட். நிச்சயமா ஜெரால் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ராஜமணி, எப்படி பார்க்குறீங்க இவர் சொன்ன இந்த கருத்தை? இது என்ன ரேஸ் குதிரையா என்ன காசு கட்டுறதுக்கு? கிளின்டன் இப்போ இவர் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வருமான வரி ஆவணத்தையே அவர் காட்டல. இவர் வந்து வரி கட்டாமலே வந்து நஷ்ட கணக்கு எழுதியிருக்காரு. இங்கே வந்து அது ஒரு வசதியான சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவர் மட்டும் தனியாளா என்ன? இப்போ இவருடைய நிர்வாகம் மட்டும் என்ன தனி? இப்போ இவரே எல்லாருடைய இவருக்கும் பணம் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர், இவருக்கு சார்பாகவும் சில பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது அவ்வளோ நம்புற மாதிரி இல்லை. அப்போ என்ன இவர் ஒருத்தரே வந்து எல்லாத்தையுமே இவர் முடிவெடுத்து இவரே எல்லாத்தையும் சம்பாதிக்க போகிறாரு. நான் அப்படி ஒன்றும் அது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு இவருக்கும் நிறைய பேர் பணம் கொடுத்துருக்காங்க. ஹில்லரி நடந்த மாதிரி இவருக்கும் நிறைய பேர் வந்து நிதி கொடுத்துருப்பாங்க. இவரும் அதில் வந்து நிறைய ஆதாயம் பார்க்க தான் போகிறாரு இல்லையா? ஸோ அதனால் வந்து சும்மா தான் அப்படி ஒன்றும் இவர் எல்லாமே இவர் கையிலேருந்து போட்டு எலெக்ஷன் நிற்கிறார் அப்படிங்கிறது நம்புற மாதிரி இல்லை. கோட்டீஸ்வரன், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரப்படி அடுத்து வரப்போகிற அதிபருக்கு இருக்கக்கூடிய சவால், அது ஹிலரியா ட்ரம்பா என்பதை காலமும் இன்னும் சற்று நேரமும் முடிவு செய்யும். அடுத்து வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ், செனட் உறுப்பினர்களுடைய அபிமானம் யாருக்கு இருக்கிறது, அவர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை வைத்து இறுதிக்கட்ட முடிவு வரும். ஆனால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், அதாவது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்திற்கான சவால், அடுத்த கட்டமாக உலக பொருளாதாரத்திற்கான சவால். இல்லை, இதில் முதல் சவால் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம் வந்து மிகப்பெரிய அளவில் தலை தூக்கியிருக்கு. மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே வந்து எந்த ஒரு நாட்டிலையும் சரியான அரசாங்கம் நடக்கலை. சிரியாவில் வந்து இப்போது ஒரு அமெரிக்கா வந்து ஒரு கிளர்ச்சி படைக்கு ஆதரவாகவும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக ரஷ்யாவும் இருக்குது. இப்போ இதில் இவங்களோட ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது இதுவரையிலும் தெரியல. இன்னொரு பயம் என்னென்னா, உலக மக்களுக்கு என்னென்னா, இப்போ இவர் வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கே புதுசு. இப்போ இவர் வந்து எந்த மாதிரி வந்து டெசிஷன் எடுக்க போகிறாரு? ஏன்னா இப்போ ஹவுஸ் அண்ட் செனட் ரெண்டுலேயுமே இவங்க மெஜாரிட்டியாக வந்துடுவாங்க போல இருக்கு, இப்போ ரிபப்ளிக்கன் இல்லையா? ஒரே நேரத்தில் இப்படியான ஒரு செயல் நடக்கிறது இந்த கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் முதல் முறை. ஆமாம். ஸோ அப்படிங்கிறப்ப இவங்க ஃபுல் மெஜாரிட்டி இருக்குது. பட் இதே நேரத்தில் வந்து இப்போ ஏற்கனவே ஒரு $1.5 ட்ரில்லியன், அதாவது $1500 பில்லியன் மேலே, இந்திய ரூபாயில் $1 பில்லியன் வந்து 6700 கோடி, மல்டிப்ளை பை 1500 பில்லியன் நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க எவ்வளோ பணம் செலவாயிருக்கும். ஸோ இவ்வளோ பணத்தை வந்து கடந்த ஒரு 15 ஆண்டுகளில் வந்து அமெரிக்காவுடைய டேக்ஸ் பெய்ட் மைனி, ஏன்னா இப்போ அமெரிக்காவுடைய மக்களுடைய பணத்தை வந்து 2 அரசாங்கங்களும், ரிப்பப்ளிக்கன் சரி டெமோக்ராட், ரெண்டும் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இவர் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு இது. இன்னொன்று வந்து இது ஒரு வார், அந்த ஐஎஸ்ஐஎஸ் கட்டுப்படுத்துறது, சைனா கூட ஏற்பட்டிருக்கிற அந்த WTO அக்ரிமெண்ட்டெல்லாம் நான் வந்து ஐ வில் பிரிங் இன் த ட்ரேட் எம்பார்கோ, அதாவது வந்து சைனாலேருந்து உற்பத்தி ஆகிற பொருட்களுக்கெல்லாம் நான் வந்து இம்போர்ட் டியூட்டி போடுவேன், ஆன்டி டம்பிங் டியூட்டி. இப்போ நிறைய பொருட்கள் சைனாலேருந்து வருது. அதே மாதிரி சைனாவில் வந்து நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் அங்கே போய் உற்பத்தி பண்ணிங்கன்னா யூ ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா டேக்ஸ் ஃபார் பிரிங்கிங் அந்த பொருளை நீங்கள் அங்கேருந்து திரும்பி. இப்போ ஆப்பிள் ஃபேக்ட்ரி ஆகியாச்சு இதில் இருக்குது, ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸோ இப்போ பல கம்பெனிகள் வந்து சைனாவில் தயாரிக்கிறாங்க, அந்த பொருளை தான் வந்து யூஎஸில் கொண்டு போய் விற்கிறாங்க.
இப்போ அந்த மாதிரி நீங்கள் இன்ஹவுஸ் நீங்கள் அங்கேயே நீங்கள் தயாரித்து உற்பத்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பொருளுக்கு ஒரு விலையும், இதே சைனாலேருந்து நீங்கள் அந்த பொருளை தயாரித்து இங்கே கொண்டு வந்தால் அதுக்கு ஒரு அடிஷ்னல் டேக்ஸ் போடுற மாதிரி ஒரு நிலைமை வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேடு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த விஷயம் ராஜாமுனி என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். ஏன்னா ஒரு முதல் முறையாக செனட்லேயும் அவங்க லீட் வர போகிறாங்க. வழக்கமாக ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு அவங்க வந்தாங்கன்னா இன்னொரு புறம் ஜனநாயக கட்சி வரும், இந்த பக்கம் குடியரசுக் கட்சி இருக்கும். ஆனால் இந்த முறை குடியரசுத் தலைவர் செனட்டவை கீழவைன்னு எல்லா பக்கமும் வந்து ஒரு குடியரசுக் கட்சியினுடைய ஆதிக்கம், ட்ரம்பினுடைய வலிமை இருக்கும் பட்சத்தில் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் ராஜாமணி? ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அதிபருக்கு வந்து உச்சக்கட்ட சுதந்திரம்னு சொல்லலாம். அது ஏன்னா அவர் நினைத்த எல்லாத்தையும் சாதிக்க முடியும். இப்போ ஏன்னா அவர் ஒரு பில் பாஸ் பண்ணாருன்னா உங்களுக்கு வந்து காங்கிரஸ்லையும் பாஸ் ஆகிடும், செனட்லையும் பாஸ் ஆகிடும். அதனால சுலபமாக பண்ணிடலாம். ஆனால் அந்த ஒரு அதிகாரத்தை யார் கையில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதா இப்போ ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. ஏன்னா எதை பற்றியுமே யோசிக்காம எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசிட்டு நான் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நபர் அதிபராக வந்தால் இந்த மாதிரி அதாவது உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பவர் ட்ரம்ப் என்பது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டிபேட்லையும் பார்த்துருப்பீங்க. அவருடைய எல்லா கூட்டம் நேற்றிரவு அவருடைய இறுதியாக பேசி முடிக்கும் முறையில் கூட அவர் பேச்சு வந்து எங்கேயுமே அந்த அக்ரெஷன் என்று சொல்வார்கள், அது கொஞ்சம் கூட குறையவே இல்லை அவருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோம் இப்போ வெளிநாடுகளில் நீங்கள் வந்து ரொம்ப சுலபங்க. ஒரு பொருளை வந்து உள்நாட்டில் தயாரிக்காமல் வெளிநாட்டில் ஏன் தயாரிக்கிறோன்னா உள்நாட்டில் வந்து லேபர் விதிகள் வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. அதற்கான கொடுக்கப்படும் மினிமம் வேஜஸ் அடிமாலை இதெல்லாம் அதிகமாக இருக்கிறனால வெளிநாட்டுக்கு போகிறோம். இப்போ சாஃப்ட்வேர் எழுதுறதா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பொருளை செய்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம ஏன் சீனாவை உலகம் நாடி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து உள்நாட்டில் உற்பத்தி பண்ணால் அந்த உற்பத்தி பண்ணுற அளவுக்கான விலையை நம்மளால வைக்க முடியல. லாபத்தை வந்து நம்ம பெற முடியல. அப்படிங்கிறதுனால தான் முதல்ல ஆஃப் ஷோரிங்கிற கான்செப்டே வந்தது. அதாவது வெளிநாட்டுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ஜாப் போச்சு, சின்ன சின்ன பொருட்கள் செய்கிற வேலை போச்சு, அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் போச்சு, போய் கடைசியில் யூஎஸ் ஃபிளாகே வந்து மேட் இன் சைனான்ற நிலைமை வந்துருச்சுங்க. அவர் ட்ரம்ப் போட்டிருக்க தொப்பி கூட மேட் இன் சைனா தான். அவர் இவ்வளோ பேசுகிறாரு, முதல்ல அந்த தொப்பியை வந்து மேட் இன் அமெரிக்கான்னு மாற்ற சொல்லுங்க முதல்ல. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் எல்லாத்தையும் திரும்ப உள்நாட்டுக்கு கொண்டு வருவா, இல்லை அதிகமாக வரி விதிப்பேன்னா அந்த வரி விதிச்சா அந்த பொருளுக்கான விலையை யார் கொடுக்க போகிறாங்க? சாமானிய மக்கள் தானே கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டேட் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது, ஃபெடரல் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு பொருளை வாங்கும்போதே அதுக்கான விற்பனை வரியை கட்டிட்டு தான் நம்ம வாங்குறோம் இல்லையா? அந்த பொருள் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பட்சத்தில் ஒரு ஆரோக்கியமான போட்டி நிலவுது. உள்நாட்டில் தயாரிப்பது சரியா தவறாங்கிற வாதத்துக்கு நான் வரல. நீங்கள் அதை தயவுசெய்து தவறாக புரிஞ்சக்கூடாது. அமெரிக்காவுக்கு வேலை கிடைக்கிறது வந்து வேலை கிடைக்கக்கூடாது என்பது என்னுடைய வாதம் அல்ல. அப்படி உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களின் விலை எப்படி இருக்கும், அந்த விலையை நம்மால் கொடுத்து வாங்க முடியுமா? அதுதான் இப்ப கேள்வியே. நேரம் மிக குறைவாக இருக்கு. உங்களுடைய அந்த ஆதங்கங்கள் புரியுது. கலிபோர்னியாவிலிருந்து இணைஞ்சு அங்க இருக்கக்கூடிய உண்மை நிலவரம், கள நிலவரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. ஜார்ஜியாவிலிருந்து உண்மை நிலவரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு ஜெரால்ட் உங்களுக்கும் மிக்க நன்றி. இந்தியாவில் கிட்டத்தட்ட இப்போ ட்ரம்ப்புடைய முன்னிலை நிலவரம் நமக்கு என்ன மாதிரியான இறுதி முடிவு வரப்போகிறது என்பதை காண்பித்து விட்டது, கோடிட்டு காண்பித்து விட்டது. இந்தியாவிற்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அந்த நம்ம 2005-6 காலகட்டங்களில் ரிபப்ளிக்கன் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருந்தப்போ தான் நம்ம வந்து அந்த 123 அக்ரிமெண்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க, சிவிலியன் நியூக்ளியர் அக்ரிமெண்ட். அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மூவ். ஏன்னா இந்த நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ஆக்ட், அதாவது அதில் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து அந்த நியூக்ளியர் மெட்டீரியல் சப்ளை பண்ண முடியும். அதில் கையெழுத்தே இடாத இந்தியாவுக்கு வந்து அது ரிபப்ளிக்கன் பார்ட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று புஷ் வந்து 123 அக்ரிமெண்ட்டில் அதை இனிஷியேட் பண்ணாங்க. 2008 வந்து ஃபார்முலா சைன் ஆச்சு. பட் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு உறவில் வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தினவங்க வந்து ரிபப்ளிக்கன் தான் ஆரம்பித்து வச்சது. இன்ஃபேக்ட் ஏன்னா நம்ம வந்து இந்த நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணோன்னா நம்ம மேலே ஒரு பொருளாதார தடை விதித்தாங்க. அதனால் இப்போ ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம் இருக்காது. இதை வந்து அடுத்த நம்மளுடைய ரிலேஷன் வந்து அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போகிறதுக்கான, ஏன்னா பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் பெரிய அளவில் நம்ம வந்து ட்ரேட்லேயும் சரி மற்ற எல்லா விஷயத்திலையும் ஒத்து போயாச்சு. நம்ம டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியாச்சு. நம்முடைய உறவு அடுத்த லெவலுக்கு தான் போகுமே ஒழிய இதில் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக. உங்களுடைய இணைவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தற்போதைய நிலவரப்படி 187 வாக்காளர் குழு வாக்குகள் தான் ட்ரம்புக்கு இருப்பதாக சொல்லப்பட்டாலும்
புளோரிடா மற்றும் ஜார்ஜியாவினுடைய வாக்குகள் மற்றும் மிச்சிகன் வயோமிங் மாநிலங்களினுடைய வாக்குகளும் ட்ரம்ப்புக்கு சேரும் பொழுது, ஏன்னால் அங்கு அவர்தான் முன்னிலையில் இருக்கிறார், ஜார்ஜியாவில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அந்த வாக்குகள் சேரும் பட்சத்தில் ட்ரம்புக்கு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அதிபராவதற்கு. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. ட்ரம்ப் முன்னிலையில் இருப்பதாக இருக்கட்டும் அல்லது ஏற்ற இறக்கங்களோடு சில மாகாணங்கள் இருப்பதாக இருக்கட்டும், எல்லா முடிவுகளும் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். அமெரிக்க அதிபருக்கான சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.